Hi friends, welcome to PKR Excellent English course. இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் எ சென்டென்ஸ். வாட் இஸ் எ சென்டென்ஸ்? ஒரு வாக்கியம் என்பது என்ன? தமிழ்ல சொல்றோம் இல்லையா ஒரு வாக்கியம், அதே போல இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியம் என்பது என்ன? A sentence is a group of words. A sentence is a group of words. Group of words. Group of words is a sentence. சரி, group of words மட்டுமே ஒரு சென்டென்ஸ் ஆகுமா? வெறும் வார்த்தைகளை சேர்த்து எழுதினால் அது சென்டென்ஸ் ஆகுமா? ஆகாதுல்ல. சோ வாட் இஸ் எ சென்டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு a group of words which gives a meaning. A group of words which gives a meaning. வார்த்தைகளின் தொகுப்பு ஒரு மீனிங்கோடு இருக்க வேண்டும், அதாவது அர்த்தத்தை தர வேண்டும், ஒரு பொருளை தர வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு வாக்கியம். So a group of words which gives a meaning, அதுதான் it is called sentence. சரி, ஒரு வாக்கியத்தை அமைப்பதற்கு இப்ப தமிழ்ல நல்லா பேசுறோம், எழுதுறோம், ரைட். இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸை அமைப்பதற்கு நாம் எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் ஆர் த சென்டென்சஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், வாக்கியங்களுடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஜெனரலா இன் இங்கிலீஷ் there are 4 types of sentences. இங்கிலீஷ்ல எத்தனை வகையான வாக்கியங்கள் இருக்கு? 4 விதமான வாக்கியங்கள் இருக்கு. First we have to know. நாம் அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு சொன்னா, first one assertive sentence. Assertive sentence. First one என்ன? Assertive sentence. இத வந்து ஸ்டேட்மென்ட் னு சொல்வாங்க. otherwise it is called as statement. தமிழ்ல இதுக்கு பேரு செய்தி வாக்கியம். assertive sentence என்பது என்ன? தமிழ்ல செய்தி வாக்கியம் என்று பெயர். இதை நாம் ஸ்டேட்மென்ட் என்று சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து interrogative sentence. Second one is interrogative sentence. That means asking questions. கேள்வி கேட்பது. First one என்ன சொல்லிருக்கோம்? assertive sentence or statement. அது ஒரு செய்தியை சொல்வது. இரண்டாவது என்பது interrogative sentence. It means asking questions. கேள்வி கேட்கிறோம் இல்லையா? என்ன கேட்கிறோம்? உடைய பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்கிறோம். உங்க பேரை கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம் கேட்கிறோம் இல்லையா? உடைய பேர் என்ன? this one is question, asking question. கேள்வி கேட்டல். The second one is interrogative sentence. Then third one என்பது imperative sentence. என்ன பேரு? third one is imperative sentence. இது எப்படின்னு என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்டேட்மென்ட் என்பது ஒரு முழு செய்தி வாக்கியமாக இருக்கும். இரண்டாவது சொன்ன இன்டராகேட்டிவ் கேள்வியாக இருக்கும். பட் இந்த imperative sentence என்பது request, advice and order. request, advice and order. சொல்றோம் இல்லையா, ரிக்வெஸ்ட் பண்றது, அட்வைஸ் பண்றது, ஆர்டர் செய்வது, ஆர்டர் போடுறது,
அதாவது என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர் எடுத்துக்கிறோம். ஆர்டர் என்பது என்ன? கட்டளை வாக்கியம். செகண்ட் ஒன் அட்வைஸ், அறிவுரை வாக்கியம். மூணாவது ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் வாக்கியம். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் imperative sentence. Are you clear? இதுதான் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் imperative sentence. Then fourth one is exclamatory sentence. Exclamatory sentence. What is the fourth one? Exclamatory sentence. நான்காவது வகை வியப்பு வாக்கியம், ஆச்சரிய வாக்கியம். இப்படி சொல்றோம் இல்லையா? புகார் புகார் கடவுளை அப்படி சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் ஆச்சரிய வாக்கியங்களை செய்யணும். அலாஸ் ஐ ஹவ் லாஸ்ட் மை பென். அலாஸ் ஐ ஹவ் லாஸ்ட் மை பென். ஐயோ இப்படி சொல்றோம் இல்லையா? ஐயோ நான் என்னுடைய பேனாவை துளைத்து விட்டேன், என்னுடைய பேனாவை இழந்து விட்டேன். இதெல்லாம் ஆச்சரிய வாக்கியங்கள். ஆச்சரியத்திற்கு சில சொற்கள் இருக்கிறது, அதை பயன்படுத்தி இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இப்படி வாக்கியங்களை முதல்ல 4 வகையாக பிரிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சென்டென்ஸ் என்பது என்ன? வாட் இஸ் எ சென்டென்ஸ்? A sentence is a group of words which gives a meaning அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு வாக்கியம் என்பது வார்த்தைகளின் தொகுப்பு, அது முழுமையான ஒரு பொருளை தர வேண்டும், அர்த்தத்தை தர வேண்டும். So then second என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அப்படி பொருளுள்ள ஒரு வாக்கியமா அமைக்கணும்னு சொன்னா first we have to learn about what are the types of sentences. எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இங்கிலீஷ்ல. எப்படி இப்ப நம்ம சொன்னது எல்லாமே நம்முடைய தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கு. தமிழ் மொழியில நம்ம அதை படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா? செய்தி வாக்கியம், that is called English assertive sentence or statement. செகண்ட் ஒன் என்ன சொல்லிருக்கோம்? தமிழ்ல கேள்வி வாக்கியம், இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு interrogative sentence. தென் தேர்ட் ஒன் என்ன சொல்லிருக்கோம்? இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு imperative sentence. தமிழ்ல சொல்ற பொழுது இந்த மூன்று சேர்ந்தது கட்டளை, வேண்டுகோள், அறிவுரை. இந்த மூன்றும் சேர்ந்தது that is called imperative sentence. then fourth one என்ன சொல்லிருக்கோம்? ஆச்சரியமான செய்திகளை சொல்வது, that is called ஆச்சரிய வாக்கியம், that is called exclamatory sentence. இப்படி ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னாடி முதல்ல சென்டென்ஸ்னா இங்கிலீஷ்ல என்ன, அதனுடைய what are the types அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கோம். then next first one ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லிக்கிறோம்? இப்ப நம்ம எதுவா இருந்தாலும் ஒரு செய்தியை ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்கணும்னா ஒரு செய்தி வாக்கியத்தை எப்படி அமைப்பது? how to form செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம் என்பது என்ன? how to form an assertive sentence. how to form an assertive sentence. ஒரு assertive sentence-ஐ எப்படி ஃபார்ம் பண்ணுவது என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நாம் ஜெனரலா சென்டென்சஸ் அமைக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல வாக்கியங்களை அமைப்பதற்காக ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று ஒன்று இருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன பெயர்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது என்னன்னா, நாம் பேசுகின்ற அந்த வாக்கியங்களிலே பயன்படுத்தக்கூடிய பகுதிகள், that is called parts of speech. எந்த விதமான வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்த போறோம், அதுதான் parts of speech. இது இங்கிலீஷில் இருக்கிறது 8 parts of speech. மொத்தம் எத்தனை இருக்குது? 8 parts of speech இருக்கிறது. ஒவ்வொன்றும் தமிழில் இருக்கிறது. நாம் தமிழில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றும் தமிழில் இருக்கிறது. அதைத்தான் இங்கிலீஷிலும் சொல்றோம். 8 parts of speech இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் சென்டென்ஸ் அமைக்க தெரிந்து கொள்ளலாம்.
So இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? அது என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நவுன். இது ஒவ்வொன்றும் தமிழிலும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் நவுன். தமிழில் இதுக்கு பெயர், பெயர் சொல். தமிழுக்கு பெயர் என்ன? பெயர் சொல். Then second one, pronoun. That is called pronoun. இதற்கு தமிழில் பெயர் பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல். Third one is verb. Third one is verb. இதற்கு தமிழில் பேரு வினைச்சொல். வினைச்சொல். Then fourth one is adverb. Adverb. Fourth one is adverb. இதற்கு வினை உரிச்சொல். வினை உரிச்சொல். Fourth one. Then fifth one is adjective. Adjective. இதற்கு தமிழ்ல பெயர் உரிச்சொல். என்ன பேரு? பெயர் உரிச்சொல். Adjective. Then sixth one. Next one, sixth one என்ன அப்படின்னு சொன்னா, preposition. Preposition. இதற்கு பெயர் உருவு இடைச்சொல். தமிழ் என்னது? உருவு இடைச்சொல். Then seventh one, conjunction. இணைப்பு சொல். இணைப்பு சொல். Then last one, interjection. Eighth one, interjection. வியப்பிடை சொல். வியப்பிடை சொல். இப்படி ஒரு சென்டென்ஸை நாம் அமைக்கிற பொழுது அதுக்குள்ள பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நாம சென்டென்ஸ்ல பயன்படுத்துறோம். அப்ப நாம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெளிவா தெரிந்து கொண்டால்தான் அதை நாம் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதில் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கோம். நம்பர் 1 வந்து நவுன், அதுக்கு பெயர்ச்சொல் என்று பெயர். செகண்ட் ஒன் ப்ரொனவுன், இதுக்கு பிரதி பெயர்ச்சொல் என்று பெயர். தேர்ட் ஒன் வெர்ப், அதுக்கு வினைச்சொல் என்று பெயர். ஃபோர்த் ஒன் அட்வெர்ப், வினை உரிச்சொல் என்று பெயர். ஃபிஃப்த் ஒன் அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல் என்று பெயர். சிக்ஸ்த் ஒன் ப்ரிபோசிஷன், உருவு இடைச்சொல் என்று பெயர். செவன்த் ஒன் கன்ஜங்ஷன், இணைப்பு சொல் என்று பெயர். அண்ட் எய்த் ஒன் இன்டர்ஜெக்ஷன், வியப்படை சொல் என்று பெயர். இப்படி இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நாம சென்டென்ஸ்ல சேர்த்து பயன்படுத்த போகிறோம். இதை நாம் என்னென்ன அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா, வாட் இஸ் நவுன், நவுன் என்றால் என்ன, வாட் இஸ் ப்ரொனவுன், what is a verb, what is an adverb, what is an adjective, what is a preposition, what is conjunction, what is interjection. இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் நாம் முதலில் தெரிந்து கொண்டோம் என்றால் அதை நாம் சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்றது எப்படி, அதை how to use them in sentences.
இவற்றை வாக்கியங்களில் பயன்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொண்டால் வெகு ஈஸியாக we can learn English. நாம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப ஈஸியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியும். ஏன் நாம் இங்கிலீஷ்ல பேசவோ எழுதவோ தயங்குறோம்? இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட்ஸ் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். We know lot of words. We know a lot of words. நிறைய வார்த்தைகளை தெரிந்து வச்சிருக்கிறோம். But we don't know how to make sentences. நமக்கு எப்படி வாக்கியங்களை அமைப்பது என்பதில் தான் சந்தேகம் வருகிறது. ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னோம் இல்லையா, இதுல வேர்ப் என்பது வினைச்சொல், சப்ஜெக்டாக வரக்கூடியது. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இப்படிலாம் சொல்லுவோம். இந்த நவுன் என்பதும் புரோனவுன் என்பதும் சப்ஜெக்டாக வரும். இந்த நவுன் என்பதும் புரோனவுன் என்பதும் சப்ஜெக்டாக வரும். அதே போல அதே நவுனும் புரோனவுனும் ஆப்ஜெக்டாக வரும். ஒரு சென்டென்ஸ்ல நவுன் என்பதும் புரோனவுன் என்பதுதான் பாஸ்ட் ஸ்பீச்ல இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டூ இதுதான் சப்ஜெக்ட் என்ற பெயரில் வருகிறது. அதே நவுன் என்ற புரோனவுன் தான் ஆப்ஜெக்ட் என்ற பெயரில் வருகிறது. சோ சப்ஜெக்ட் அதாவது நவுன் அண்ட் புரோனவுன் ஆர் சிம்பிளி வேர்ட்ஸ், வெறும் வார்த்தைகள் மட்டுமே, வெறும் வார்த்தைகள். We are going to see in next class one by one. அடுத்த கிளாஸ்ல நாம இத one by one கிளியரா பார்க்க போறோம். வெறும் வார்த்தைகள் மட்டுமே அந்த நவுன் அண்ட் புரோனவுன், அது சப்ஜெக்ட் என்பது. நெக்ஸ்ட் ஒன் என்ன, வெர்ப். இந்த சென்டென்ஸ்ல சொல்றோம் இல்லையா, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் SVO அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தி வாக்கியத்தை அமைப்பதற்கு, ஒரு செய்தி give some information, ஒரு செய்தி சொல்வதற்கு சப்ஜெக்ட் இருக்க வேண்டும், verb இருக்க வேண்டும், ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்றோம். அந்த சப்ஜெக்ட் என்பது என்னன்னா அந்த நவுனான புரோனவுன் தான், அதுவே ஆப்ஜெக்டாக வரும். பட் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய verb இருக்கு இல்லையா, that is called வினைச்சொல். வினைச்சொல் என்றால் என்ன? அந்த செயலை சொல்வது, அந்த செயல் என்ன நடக்கிறது என்பதை சொல்வது. நான் சொல்றேன் இல்லையா, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நான் என்பதற்கு ஐ, நான் என்பதற்கு ஐ ஐ என்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிடுறோம். ஒரு கடிதம் ஏ லெட்டர், ஒரு கடிதம் என்பதற்கு என்ன, ஏ லெட்டர், தட் இஸ் ஆப்ஜெக்ட், தட் இஸ் ஆப்ஜெக்ட். அப்ப இடையில் வரக்கூடிய எழுதுகிறேன் அதுதான் செயல். அந்த எழுதுகிறேன் என்ற செயல் என்னது, தட் இஸ் கால்ட் வெர்ப், வினைச்சொல். அதுதான் நமக்கு சந்தேகம் வருகிறது. இதை இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறோம், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், இதை பிரசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். சோ ஐ ரைட் எ லெட்டர் என்று சொல்ல வேண்டும். ஏ இதை ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் என்று சொல்லக்கூடாதா? கேள்வி எழும். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் என்று சொல்லக்கூடாதா? இல்ல ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர் என்று சொல்லக்கூடாதா? இங்கதான் பிரச்சனை வருகிறது. verb, எந்த வெர்பை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும், எந்த டைம்ல பயன்படுத்த வேண்டும், we have to clear. அதைத்தான் verb என்பதுதான் noun and pronoun, adverb, adjective, preposition, conjunction, interjection எல்லாமே simply words. ரொம்ப ஈஸியா எடுத்து பயன்படுத்திடலாம். பட் verb என்பதுதான் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. So we have to clear about verb. அதனால சொல்றோம் verb is the life blood of a sentence. சொல்றோம் இல்லையா, உயிர் வாழ்வதற்கு எது ரொம்ப அவசியம்? blood அவசியம். blood circulation இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அப்போ ஒரு சென்டென்ஸுக்கு blood போல verb is the life blood of a sentence. ஒரு வாக்கியத்தினுடைய உயிர்நாடியாக இருக்கிறது இந்த verb தான். அந்த வினைச்சொல்லில் தான் நமக்கு சந்தேகம் வருகிறது, எந்த காலத்தில் எந்த வெர்பை பயன்படுத்துவது. அதைத்தான் என்ன சொல்கிறோம், டென்சஸ் என்று சொல்கிறோம். டென்சஸ், வாட் ஆர் த டென்சஸ் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, பிரசன்ட் டென்ஸ்,
past tense and future tense மூன்றா பிரிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? அந்த வேர்புக்கு தான், அந்த செயலை குறிக்கிற வார்த்தையை தெரிந்து கொள்வதற்கு தான். சோ மற்ற அனைத்தும் வெறும் வார்த்தைகள். அந்த வேர்ட்ஸ் நாம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் தெரிந்து கொள்வதால் மட்டும் ஆங்கிலத்தில் பேசிவிட முடியாது, எழுதிவிட முடியாது. இந்த வேர்புடைய டென்ஸை கரெக்டாக தெரிந்து கொண்டு எந்த டைம்ல எந்த வேர்பு டென்ஸ் ஃபார்ம் பயன்படுத்தணும். இப்போ வேர்பு வச்சுக்கோமே, கோன்னு எடுத்துங்க. கோ என்பது ஒரு வினைச்சொல். கோ அப்படிங்கிற ஒரு செயலை சொல்லுது. இதை என்ன செய்யலாம்? கோ வெண்ட் கான் அப்படின்னு சொல்லுவோம். கோ வெண்ட் கான் present tense. go present tense, went என்பது past tense, gone என்பது past participle. அது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். we can see later, we will see later. பிறகு பார்ப்போம். இதையே go என்பது present tense, went என்பது past tense, shall go or will go அப்படின்னு சொன்னா future tense. sentence என்பது tense என்பது மூன்று தான். present tense, past tense, future tense. அதுல ஒவ்வொன்றும் 4 பிரிவுகள் இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு காலத்தை குறிப்பது. அப்ப we have to clear about verb thoroughly. வெர்பை பற்றி தரவா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா we can make many sentences whatever it may be. அது எந்த வகையான வாக்கியமாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்டாக இருக்கலாம், ஆர் முன்னாடி சொன்னோம் இல்லையா, இன்டராகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம், ஆர் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம், ஆர் எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ், whatever it may be, எந்த ஒரு வகையான சென்டென்ஸ் வேணாலும் இருக்கலாம். வெர்பினுடைய ஃபார்மேஷனை கரெக்டா டென்சஸ்க்கு தக்கவாறு பயன்படுத்த தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் we can make sentences, we can speak and write in English fluently. ஆங்கிலத்திலே எளிதில் பேசவும் முடியும், எழுதவும் முடியும். இன்றைய வகுப்பில் நாம ஒரு சென்டென்ஸ் என்பது என்ன என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். தென் ஒரு சென்டென்ஸ்ல வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்பதை பார்த்திருக்கிறோம். தென் எந்த ஒரு டைப்பான சென்டென்ஸாக இருந்தாலும் அதில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், தட் இஸ் கால்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், 8 விதமானது, அதை பற்றி பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நவுன் என்பதை பற்றியும் ப்ரொனவுன் என்பதை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய யூடியூப்ல இருக்கிற அந்த சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இந்த யூடியூப் கிளாஸ் தொடர்ந்து வரும். PKR எக்ஸலன்ட் இங்கிலீஷ் கோர்ஸ், இதை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தால் you can definitely speak in English. நிச்சயமாக உங்களால் ஆங்கிலத்தில் நன்றாக பேச முடியும். There is no doubt in it. அதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. We will see in the next class. Thank you. Thank you for all. Thank you very much.